ஆத்து மீன் நாங்க வலையில விட்டு பிடிக்கிறது ரோகு பங்காரு இதுதான் வருது. இந்த மாதிரி கடல்ல விட்டு இழுத்தோம்னா ஒரே வாரத்திலேயே போயிடும், கிழிஞ்சு போயிடும். பாறை மீன் வந்து ஆத்து மீனுங்கிறாங்க, அப்படி இல்லைங்களா? பவானி சாகர் ஆத்து. அப்படிங்களா? பவானி சாகர் அங்கீங்களா? இதுல சரியா அடிக்கலீங்க. நாங்களாம் சுத்தமா அடிச்சு கொடுத்துருவோம்பா. என்னென்ன மீன் கிடைக்குங்கண்ணா? கிடைக்கல. ஜிலேபி கிடைக்குங்களாக்கா? ஜிலேபி எடுக்கல. அதுக்கு வந்து வலை வேற வலைங்களா? அது வேற ஐட்டம். சரி சரிண்ணா. அண்ணா இந்த மீன் பேர் என்னங்கண்ணா? சொட்டை வாழை. சரிங்கண்ணா. குழந்தைங்களுக்கு நாங்களே எங்க பேத்திங்களுக்குலாம் இதைத்தான் கொடுக்கணும். எந்த பிரச்சனையும் வராது. கல்கத்தா போறது. இது கல்கட்டா போகுதுங்களா? அது 600 கிலோ. கிலோ 600ங்களா? அங்கே கல்கட்டாவில். இப்போ காலையில் எத்தனை மணிக்குண்ணா போகிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு மீடியமா நாங்க 5 5:30க்கு பர்சன் நிறுத்திடுவோம். சரி சரி. 6 மணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு நேரமா வந்துட்டோம். சரிங்கண்ணா. நாங்க வந்தா கிடைக்கல. அதிகமா இன்னைக்கு ஒன்றும் வரல. சரிங்க. நேரமா வந்துட்டோம். கிடைக்காத அன்னைக்கு நேரமா வந்துடும். ஒரு எல்லாம் கிடைக்காத அன்னைக்கு லேட் ஆகும். 12 மணிக்கு 11 மணிக்கு தான் வரும். சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏன்னா மீன் பிடிச்சதே இவ்வளோ தான் பிடிச்சிங்களா? மீனே வரல. அட 4-5 பாட்டி இருக்குது. சென்னா குஞ்சு வருது இல்லையா? ஆமா ஆமா, சின்னது இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க. அதை பிடிக்க போறோம். சரி சரி, கருவாட்டுக்கு. சரி சரி சரி. சரிங்கக்கா சரிங்கக்கா. குஞ்சு கருவாடு பிடிக்க போகும்போது இது வந்ததுங்க. அதை வந்து பிடிச்சி கொண்டு போய் நாங்கள் காய வச்சு அல்றதுக்கு 2 மணி ஆயிரும். ஓ, நான் மதியம் 2 மணிக்கு போயிருங்க சென்னா குஞ்சு பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம். ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். சரி சரிங்கக்கா. இதெல்லாம் ஒன்றாவது மத்தியானம் 2 மணி வரலாம் கூட இங்கேயே இருந்தால் தாங்க. சரி சரி. இது பாறை மீன்லாம் கிடைக்காது. அது வந்து ஆற்றுல தான் கிடைக்கல. ஆத்தெல்லாம் இல்லை, கடல் மீன். கடல் மீனுங்களா? அது பாறை மீன் வந்து ஆற்று மீனுங்கிறாங்க, அப்படி இல்லைங்களா? பவானி சாகர் ஆத்து. அப்படிங்களா? பவானி சாகர் அங்கீங்களா? தொட்டி மீனுங்களா இது? சரி சரிங்கக்கா. ஆத்து மீன் நாங்க வலையில விட்டு பிடிக்கிறது ரோகு பங்காரு இதுதான் வருது. சரிங்க. அது தாப்படையா சரி. ஒரு நாளைக்கு அத்தி பூத்தா மாதிரி அதிசயமா கிடைக்கும். ஓ, டெய்லிலாம் கிடைக்காது. டெய்லி கிடைக்காதுங்களா? இப்போ ரோகு பங்கு அது தனி வலை இருக்குங்களாக்கா? வலை தனியாக வச்சு அதுக்கு தனி வலை. சரி கிடைக்கல. சரி சரி சரிங்கண்ணா. ஒரு அலசால அந்த அக்காட்ட கொடுத்துட்டு அடைச்சிக்கிறேன் மண்டபடி. வலை வச்சுட்டு இருக்கிறோம், பட்டுன்னு கொண்டு போகணும். இப்போ பர்சலில் வந்து நான் நீங்களே செஞ்சுக்கிங்களாங்க பர்சல்லாம்? ஆமாம் ஆமாங்கண்ணா. வாங்கிக்கிறதுங்களா? சரி சரிங்க. ஆமாம் ஆமாங்கக்கா. தார் பர்சல். தார் பையில் பண்ணுறதுங்க. தார் ரொட்டி பண்ணுறதுங்கக்கா. சரிங்கக்கா. அதெல்லாம் கர்நாடகா போனால் மட்டும்தான். சரிங்க. வலை பின்னுறதெல்லாம் எப்படிங்கக்கா? அது அதெல்லாம் மிஷினு. சரிங்க. அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஈயம் மெட்டி கண்ணி கோர்த்து ஈயம் மெட்டி இது மேலே தண்டகாவர் கட்டிக்குவோம். ஓ சரி சரிங்க. அதுவுமே வந்து தொழில் தான். அதெல்லாம் வந்து 1 கிலோ வலை எடுத்தீங்கன்னா 980 ரூபா 1000 ரூபா வந்துடும். சரிங்கண்ணா. அது பட்டுச்சுன்னா ஒரே நாள் ஈயம் வந்து 300 ரூபா 1 கிலோ. ஓ சரிங்கண்ணா. வலைக்கு அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வலை கட்டினீங்கன்னா 25000 ரூபாய் போயிடும். சரிங்கண்ணா. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கு சரியா இருக்கும். ஓ அதான் அது என்ன ஒரு 2-3 மாதம் நல்லா கிடைச்சிச்சுன்னா 3 மாதம். அப்படியே இந்த மாதிரி கடலில் விட்டு இழுத்தோம்னா ஒரே வாரத்துலேயே போயிடும், கிழிஞ்சு போயிடும். அத்தை விட்டாரும் வந்து மீன் தான் பிடிக்கிறாங்க. கோட்டையூருங்க. ஆமாம் கோட்டையூருங்க. பண்ணவாடிங்க பர்சல். அங்கே பண்ணவாடி பர்சல் வர இல்லைங்க. சரி, அடுத்த வாரம் நான் வரேங்க்கா. சரிங்க. கோட்டையூரில் பண்ணவாடியில் தான் இருக்கிறாங்க. நம்மளதான் போட முடியும். போதுங்கண்ணா போதுங்கண்ணா. இப்போ நாளைக்கு குழம்பு தான் நினைக்கிறேன். சரி. சரிங்கண்ணா. கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஆடிட்டு இருக்கோம். நேற்று தான் 1 டப்பா இருந்துச்சு, அதை போட்டு கொடுத்துட்டோம். இல்லை நீ அங்கே இருக்குங்கண்ணா. ஒரு இருக்கோம் இன்னும் ஒரு கவரில் பிடிச்சி போட்டு கொண்டு வரேன்டா. பிடிச்சி போட்டுக்கலாம். வாட்டர் கேன் இல்லை.